அனைவருக்கும் வணக்கம். திமுக 75ஆம் ஆண்டு அறிவித் திருவிழா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த புதுசிலிருந்து இப்போ வரைக்கும் 75ஆம் ஆண்டு நிறைவு பெற்று இந்த ஆண்டு இளைஞரணி சார்பாக அறிவித் திருவிழான்றதை ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இந்த அறிவித் திருவிழாவில் பல்வேறு புத்தக கண்காட்சிகள், கொள்கை சார்ந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் கொள்கைகளை பற்று வைக்கணும், கொள்கைகளை தெரிஞ்சுக்கணும், கொள்கை சார்ந்த அரசியல் புரிதல் உள்ள தொண்டர்களாக திமுக இருக்கணும் அப்படின்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஏற்பாட்டால் இந்த அறிவித் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலமாக என்ன செஞ்சிருக்கு, இந்த பொதுமக்களுக்காக, இந்த மக்களுக்காக, தொண்டர்களுக்காக, கொள்கைகளுக்காக என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே அனைத்து விதமான புகைப்படங்களையும் வச்சு வெளிப்படுத்திக்கிறாங்க. மற்ற புதிய கட்சிகளாக இருக்கட்டும், பழைய கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய மாநாடோ ஒரு பொதுக்கூட்டங்களோ நடக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டும் பேசிட்டு அந்த உரையை நிகழ்த்திட்டு அந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டமோ மாநாடோ அத்தோட முடிஞ்சிடும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 நாள் கருத்தரங்கமாக இந்த அறிவித் திருவிழாவில் நடத்தியிருந்தாங்க. இந்த 2 நாள் கருத்தரங்கத்திலுமே அனைத்து கட்சி தோழர்களும் அனைத்து கட்சி பேச்சாளர்களும் வந்து இந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத விளக்கமா 2 நாள் அறிவு கருத்தரங்கமா நடத்திட்டு இருக்காங்க. புகைப்படங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மூவரும் போட்ட விதை தான் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மனிதர்களும் தன்மானம் உள்ள மனிதராகவும் சுயமரியாதை உள்ள மனிதராகவும் வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிடர் கழகமும் இணைந்து கொள்கை பிரச்சாரங்களும் திட்டங்களும் செய்ததால் தான் இப்போது நம் அனைவரும் அந்த போல் சுயமரியாதை உள்ள மனிதர்களாக இருக்கிறோம். நன்றி.